வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவு முழுக்க முழுக்க எனது போர்வெல் சொந்தங்களுக்காக. இதில் புதுசாக அந்த போர்வெல் தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஹேமரை பற்றின ஒரு பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னமும் அது அந்த ஹேமர் எங்களுக்குமே சில நேரங்களில் அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன்னா அது எதனால் ஃபீட்டேஜ் கூடுது, எதனால் குறையுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு புது கம்ப்ரஸரே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேமர் நமக்கு அந்த ஏரியாவில் சரியான ஃபீட்டேஜ் இல்லை. அப்போ என்ன காரணமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஹேமர் சைடில் தான் ப்ராப்ளம் இருக்கும். சில நேரங்களில் அந்த கம்ப்ரஸரில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பழுதுகள், அந்த ப்ரெஷர் குறைபாடுகள்னாலேயும் நமக்கு அந்த ஃபீட்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம குறிப்பாக ஹேமரில் ஏற்படக்கூடிய பழுதுகள் அப்படிங்கிறதுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரில்லிங், ஒரு நார்மலாக ஒரு ஹார்ட் ராக் உள்ள ஏரியா, ஒரு பிட்டு ஒரு 2500 அடி வரக்கூடிய ஏரியா, அந்த மாதிரி இடங்களில் மினிமம் உங்களுக்கு 120 அடி குறையாமல் வரணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்ரஸர்களில். ஏன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லோரும் 1200 கம்ப்ரஸர், 1200 330 இல்லை அதுக்கு மேலே 1250 360 இந்த மாதிரி தான் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 120 அடி வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேமர் நமக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா வண்டி எடுக்கக்கூடிய டீசல் அந்த இதுக்கும் எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். இந்த ஹேமர் நமக்கு ஒரு 6 இன்ச் ஹேமர் எடுத்துட்டோம்னா நமக்கு 148 ஓடி வரும், அதாவது அவுட்டர் டயா. அதை நம்ம ஒரு 10 வரையும் நம்ம குறைந்தனி ஓட்டலாம், அதாவது ஒரு 138 வரையும் ஓட்டலாம். அதுக்கு மேலே ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த பேரல் ரெண்டாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பிரச்சனை ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது வரும். இதை நம்ம இதை கரெக்டாக நம்ம நமக்கு ஒரு ஹேமரோட லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 12000 அடி மேக்ஸிமம் ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்டவே கூடாது கண்டிப்பாக. எதனால் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஹேமரில் நமக்கு தேயக்கூடிய பகுதி தான் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் டியூப்பில் இருந்து, பிஸ்டனில் இருந்து, முன்னாடி நம்ம வரக்கூடிய புஷ்ஷில் இருந்து எல்லாமே தேயக்கூடியது தான். அதில் ஒரு மைக்ரோ அளவுக்கு வேரியேஷன் வந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு அந்த ட்ரில்லிங் குறைஞ்சிரும். சில ஹேமர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கரெக்டாக நார்மலான ஆர்பிஎம் எடுத்துகிட்டு இருக்கோம். திடீர்னு போக போக ஒரு 5000 அடி 6000 அடி போகும்போது அது அப்நார்மலாக ரேஸ் ஆகிட்டே போகும். அதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஏற்படக்கூடிய தேய்மானம். அதுக்கு இன்னொரு இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷன், அதையும் நம்ம ஒரு போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அதை நம்ம கவனிக்கணும் கண்டிப்பாக. அந்த லூப்ரிகேஷன் நமக்கு ஒரு 90 ஆயில் கிரேடோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி லூப்ரிகேஷனாக இருக்கணும். சில நண்பர்கள் இந்த பழைய ஆயிலை வாங்கி பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. சிலர் லூம் ஆயிலை வாங்கி அதில் கம்ப்ரஸர் ஆயிலை மிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டான ரேஷியோவில். அது மாதிரி இதுலேயுமே கண்டிப்பாக ஃபீட்டேஜ் கொஞ்சம் மாறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஹேமரை பொறுத்தவரையும் அந்த வைப்ரேஷன் வரும். சில ஹேமர்லாம் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நம்ம அழுத்தம் கொடுத்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணி நம்ம மைக்ரோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டினாலும் அந்த ஹேமருடைய உதறல் அதிகமாக இருக்கும். அது நார்மலாக நம்ம ஓபி பிட்டு ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி உதறல் வரலாம். ஏன்னா அது பிட்டோடைய பேஸ் அகலம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹேமர் உதறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த நார்மலாக 6.5 பிட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருந்தனாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உதறல் வரும். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த ஹைட்ராலிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஹைட்ராலிக் பழுதுகள், இந்த பம்போடைய ப்ரெஷர் ஜிபிஎம் பத்தலைனாலும் அந்த மாதிரி லோடு கொடுக்கும்போது கரெக்டாக மைக்ரோவில் அந்த லோடு ஈவனாக கொடுக்காதனாலே சில நேரங்களில் அந்த மாதிரி உதறல் பிரச்சனைகள்லாம் உண்டு. ஆனால் அந்த சில ஹேமர் எடுத்துட்டிங்கன்னா பயங்கரமாக வைப்ரேஷன் வரும். அந்த ஹேமரை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேமரில் யூஸ் பண்ணக்கூடிய பிட்டுக்கு சேஃபே கிடையாது, கண்டிப்பாக கட் ஆகிடும். ஒன்று அந்த பாட்டம் கட் ஆகும், இல்லைன்னா மேலே நம்ம போட்டிருக்க பிட்லாக் கிட்ட கட் ஆகிரும். அதெல்லாம் எதனால் வருதுன்னா கண்டிப்பாக அந்த ஹேமருடைய உதறலில் வர்றது தான். அதே மாதிரி நமக்கு அந்த ஹேமருடைய ஆர்பிஎம் நமக்கு ஒரு ட்ரில்லிங் ஆர்பிஎம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கம்ப்ரஸருக்கும் கண்டிப்பாக மாறுபடுங்க. அதில் ஒரு 1100 300 யூஸ் பண்ணக்கூடிய நண்பருக்கு வரக்கூடிய ட்ரில்லிங் ஆர்பிஎம்மும் ஒரு 1200 330 யூஸ் பண்ணக்கூடிய ட்ரில்லிங் ஆர்பிஎம் கண்டிப்பாக வேரியேஷன் வரும். ஏன்னா அதில் இந்த 21 கேஜ் ப்ரெஷரில் தான் அதை ரன் பண்ணுறாங்க 1100. அதுக்கு கொஞ்சம் அந்த வேரியேஷன்லாம் வரும். அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த ஹேமரை செட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு புது ஹேமர் எடுக்கும்போதே கண்டிப்பாக நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பிட்லாஸ் ஏரியாவில் ஓட்டுறோம், ஒரு 2500 அடி வரக்கூடிய ஏரியா ஒரு பிட்டு அவ்வளோதான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 4 பிட்டு நம்ம ஹேமரோடய எடுத்துடணும். அதை நமக்கு இந்த 165 எம்எம்லேருந்து 160 வரை நம்ம அந்த பிட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 அடிக்கிட்ட அந்த 4 பிட்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு அந்த 158 வரை அந்த பிட்டுகளை 4 பிட்டை திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 12000 அடி ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
அது மாதிரி இந்த ஹேமர் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் சில ஹேமர்லாம் வந்து கம்பெனிலேருந்து வரும்போது ஆர்பிஎம் வந்து ரொம்ப எடுக்காது. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்தளவுக்கு அதை மைன்யூட்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஆர்பிஎம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மேலே வரக்கூடிய ஃபஸ்ட்டு அதாவது செக் வால்வ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து என்னென்னா அந்த மேலே டாப் ஹோல் லப்பரை கட் பண்ணி போடுவாங்க. அதை கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா டாப் ஹோல் லப்பரை வந்து கட் பண்ணி போகிறதுனாலையோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து டெம்பரை வந்து குறைச்சி போகிறதுனாலையோ எந்த ஒரு மாறுபாடுகளும் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணி போடலாம். ஏன்னா அது வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லா ஹேமரும் ஒரு ஸ்டாண்டர்டான சைஸில் தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வேணால் கொஞ்சம் ஹோல்ஸை பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ரேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் டீப்போடைய தளவில் அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல வந்து ஒரு 2 mm அல்லது 3 mm அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஹோல்ஸை பெருசு பண்ணிட்டிங்கன்னா ஏர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஹேமருடைய இதில் ஆக்ஷனை குறைச்சி அந்த ஏர் ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அந்த ஹேமர் வந்து ஒரே ஈவனாக வந்து அந்த கம்ப்ரஸிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஹிட்டிங் ப்ளஸ் ரிட்டர்ன் வர்றது வந்து ஒரே ஈவனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஹேமர் வந்து அதனோட ட்ரில்லிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சில ஹேமரை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டோட வர ஹேமராக இருந்ததுனால கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் என்ன இதுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு ஹேமரை பொறுத்தவரையும் ஒரு 5000 ஃபீட்டுக்கு ஒருக்கா நம்ம வந்து சைடு திருப்பினா போதும். நம்ம அடிக்கடி திருப்புறதும் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிட்டுடைய சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச சைஸை போட்டு ஓட்டும்போது அந்த ஹேமருடைய பேரில் வந்து சீக்கிரம் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி அதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் இது ஹேமருடைய பிஸ்டன் வந்து ஏன் அடிக்கடி கட்டாதுங்கிறதே பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹேமருடைய லைஃப்பை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எப்படி இது பண்ணுறோமோ அதே தான் லாஸ்ட் வரையும் இருக்கும். அது அடிக்கடி வந்து அதில் உள்ளே இருக்கிற பார்ட்ஸை வந்து மாற்றுறது, பிஸ்டனை மாற்றுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த சில நேரங்களில் ஹேமரில் வந்து பிஸ்டன் கட்டாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த புஷ்ஷுக்கிட்ட இருக்கக்கூடிய வேரியேஷன் தான் அதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பழுதுனால அடிக்கடி கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி ஒரு ஹேமர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு புது பிட்டு போடும்போது உங்களுக்கு சரியான ஆர்பிஎம் எடுக்கும். அதே அந்த பிட்டு வந்து தேயும் போது கண்டிப்பாக வந்து அந்த ஆர்பிஎம் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. காரணம் அந்த சைடில் பிட்டில் இருக்கக்கூடிய சைடில் ஹேர் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பகுதி உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸு வந்து தேய்மானம் ஆகும்போது அந்த உங்களுக்கு வந்து பிட்டோட சைஸ் குறையும் போது கண்டிப்பாக அதை வந்து வெளியே வரக்கூடிய ஏருடைய அளவுகள் குறையும் போது கண்டிப்பாக ஆர்பிஎம் வந்து டவுன் ஆகும். அதனால தான் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து புது பிட்டு போடும்போது ஒரு ரேஸ்லேயும் அதே வந்து தேய்ந்த பிட்டை போட்டு நம்ம ஓட்டும் போது ஒரு ஆர்பிஎம் எடுக்கிறதுக்கான ரீசன் ஒரு பாயிண்ட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது மினிமம் வந்து ஒரு 10 ஆர்பிஎம் அதாவது பாயிண்ட் 10னே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1500 எடுக்கணும், ஒரு 1520 வரையும் கொஞ்சம் ஒரு சின்ன இது வந்து வரலாம். அது வந்து மண்ணோட ஈரத்தன்மை ட்ரையாக ஓடுதா அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக அந்த வேரியேஷன் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஈரம் கட்டிடுச்சுன்னா அந்த ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி ஹேமரை பொறுத்தவரையும் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து உள்ளே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இரும்பு பீஸு வெல்டிங் பீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே போய் அடப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அதை கலத்தி பார்க்கும்போது அந்த பிஸ்டனில் வந்து இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் சரிவர இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி போடணும். அது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம அந்த ஹேமரை பற்றின தகவல் ஒரு ஃபீட்டேஜ் எப்படி அதிகப்படுத்துறது, நமக்கு நார்மலாக வந்து எவ்வளோ ஃபீட்டேஜ் வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையான தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.